கடவுளே, நான் என்ன செய்வேன்? குழந்தைக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாதே. என்னப்பா சொல்லுங்கப்பா. ரேகா, எங்கம்மா இருக்கிற? இதோ வந்துட்டே இருக்கேன்ப்பா. ஆன் மை வே, நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரம் வாமா, எனக்கு கையும் ஓடலை காரும் ஓடலை. குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா, பயமா இருக்குமா. வாமா வாமா சீக்கிரமா. ஈஸ்வர் ஈஸ்வர், ஏன்பா குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீங்க பதட்டப்படாதீங்கப்பா. இல்லப்பா, எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதுப்பா. எனக்கு அப்பவே தோணுச்சு குழந்தைய பிக்னிக் அனுப்பிச்சிருக்க கூடாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா. என்னால எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? சரி, கிருப்பா கிடைச்சிடுவா இல்லையா? கிடைச்சிடுவாப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ரேகாவையும் இன்னும் காணோம். என்ன ஆச்சோ எதுவும் புரியலையே. கடவுளே, என் பேத்தியை காப்பாத்துப்பா. அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. போலீஸுக்கு போகணும்னு நினைச்சுங்க, குழந்தை இறந்த மாதிரி தான். அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. அப்பா பதட்டப்படாதீங்கப்பா. என்ன பாருங்க, ஆச்சுமா? நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, செக் போஸ்ட்லயும் சொல்லியாச்சு. அதனால இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நம்மளுக்கு வந்துடும். உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? இல்ல, அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. நான் அப்பவே சொன்னேன் பிக்னிக்கு அவளை அனுப்ப வேண்டான்னு. என் பேச்சை யாரும் கேட்கல. அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஏம்மா, குழந்தைய யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க. என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன, நான் சொன்னது நடந்திருக்குமா? சொல்லுமா. ஏன்பா அப்படி சந்தேகப்படுறீங்க? ஏம்மா சந்தேகப்படக்கூடாது? தினம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கேன். நேற்று கூட ஒரு பிச்சைக்காரன் ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டானா? பயமா இருக்குமா? அது மட்டும் இல்ல, அவனுக்கு பிடிக்காதவங்க 4 பேர் இருக்காங்க, உனக்கு பிடிக்காதவங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க யாராவது கடத்திக்கலாம் இல்லையா? சொல்லுப்பா, நீ ஏதாவது சொல்ல. ஈஸ்வர், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பா ஏதோ பதட்டத்துல சொல்றாரு, அது மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் எப்படி குழந்தை காணாம போயிருக்க முடியும்? ஐயோப்பா, இல்லப்பா, அந்த மாதிரி கிட்னாப் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு அந்த கிட்னாப்பர்ஸ் ரான்சம் டிமாண்ட் கேட்டுப்பாங்க, ஃபோன் பண்ணிருப்பாங்க. நான் எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பேன். கிரிமினல் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியும்பா. 40 குழந்தைங்க போயிருக்கு, இந்த குழந்தை மட்டும் எப்படி காணாம போயிருக்க முடியும்? செக்யூரிட்டி அவ்வளோ லேப்ஸ் ஆக விட்டுருக்க மாட்டேன்ப்பா. நான் ஃபோன் பண்ணி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்குறேன். அழுது என்னடா பிரயோஜனம்? ஈஸ்வர், என்னது ஈஸ்வர்? இப்ப அப்செட் ஆகி என்ன பிரயோஜனம்? ஒன்னும் ஆயிருக்காது. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். ஓகே, நான் கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி என்னாச்சு கேளுமா, ஏதாவது தகவல் கிடைச்சதா கேளுமா. என்னோட வாங்க. சரிம்மா, சரி. பாருங்க, நம்ம ஏதாவது கிரைசிஸ்னா இப்படி டென்ஸ் ஆகக்கூடாது. ஒரு நாள் டைம் உனக்கு ஓ குழந்தை. ஈஸ்வர், எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, செக் போஸ்ட்டுக்கும் சொல்லியாச்சு. டெஃபினட்டாக இன்ஃபர்மேஷன் நாளைக்குள்ளே கிடச்சிரும். கிருப்பா கிடச்சிருவா. பாருங்க ஃபோன். அது ஒரு அன்னெசரி கால் தான், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா. அப்போ கட் பண்ணுங்களேன். கட் பண்ணா அவாய்ட் பண்ணுறதா நினைப்பாங்க, அதே நின்றுடும். ஐயோ, சைலண்ட்லேயாவது போடுங்க, ரொம்ப சத்தம் போடுது. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன கலெக்டர் சார், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஹேய் ஹேய், என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாத. அதையே எங்கிட்ட சொல்றீங்க? உங்க பொண்ணு நல்லபடியா வந்து சேரணுமா சேர வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்.
தயவு செய்து என் குழந்தைய மட்டும் ஒன்று பண்ணி அப்படின்னா எந்த பிரச்சனையும் பண்ணாம என் ஃபைல்ல கையெழுத்து போட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம உன் பொண்ணு வீடு வந்து சேருவா. இல்லைன்னா கஷ்டம் தான். நல்லா யோசிங்க, விடிய விடிய தூங்காம யோசிங்க. விடிஞ்சுதான் எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. ஹலோ 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 சும்மா எப்ப பாரு நோய் 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 அழுதுன்னு கம்னரு. ஏப்பா அந்த பொண்ணுக்கு என்ன சாப்பிட வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்துட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. டேய், கலெக்டர் பயமுறுத்துறதுக்காக அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கு. உங்க மொட்டுத்தனத்தை குழந்தை மேல காமிச்சிடாதீங்க. எப்படி இருந்தாலும் கலெக்டர் டெண்டர்ல கையெழுத்து போட்டுருவாரு. குழந்தை கொண்டு பத்திரமா சேர்க்கணும். 7:30 கொண்டு என் தள்ள வச்சிடாதீங்கப்பா. டேய், குழந்தை கொண்டு உள்ள வைக்க. அண்ணே வணக்கண்ணே, வணக்கண்ணே, வணக்கண்ணே. வாங்க 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 வாங்க. என்னண்ணே சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏயா இது என்ன பொதுக்கூட்டமா சொல்லிட்டு வரதுக்கு? நீ வாட்டு கலெக்டர் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன்னு போன் பண்ணி சொல்லிட்டேன். நான் என்னமோ ஏதோ பதறி அடிச்சு ஓடி வர்றேன். ஏன் எப்படி ஒரு வில்லங்கத்தை பண்ண? வில்லங்கம்மா? என்ன வில்லங்க தலைவர? உங்க செஷனா இருந்து கிட்னாப் கூட பண்ணலன்னா எப்படி? அது சரி, நீ மாட்டிட்ட நான் தான் குருன்னு சொல்லுவோம் போல இருக்க. மாட்டிக்கிறதா? அதுக்கு சான்ஸ் இல்ல தலைவரே. அந்த கலெக்டர் ஆடி போயிருக்கான். எப்படி நம்ம ஃபைல்ல கையெழுத்து போடுறோம் பாருங்களேன். அதுல சந்தேகமே இல்ல. யோ, உன் தில்ல நான் பாராட்டுறேன். இப்படித்தான் அதிரடியா எதையாவது செய்யணும். அப்பதான் அவனுக்கு நம்ம வழிக்கு வருவானுங்க. குழந்தை உள்ளதாங்க வந்து பார்த்துட்டு போறீங்க. எதுக்கு? அந்த குழந்தை நான் வந்து பார்த்து நான் மாட்டிக்கிறதுக்கா? ஏற்கனவே அந்த குழந்தை என்ன பார்த்துருக்குதியா? இங்க பார், மறுபடியும் அந்த கலெக்டரேட்ட பேசுறப்ப சிம் கார்டை மாத்திரு. அவனோட பொண்டாட்டி ரேகா பயங்கரமான ஆள். ஒரு சின்ன உளி கிடைச்சா கூட போதும், மலையை பொழந்து போட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இன்னொன்னு, அந்த குழந்தை முன்னாடி என் பேரை யூஸ் பண்ணாத. மண்டை ஆட்டு. எதுக்கு ஏன் வயசான காலத்துல கிட்னாப் எல்லாம் பண்ற? எல்லாருமே மாசி மாதிரி ஆயிட முடியுமா? சரி தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
ஹலோ. என்ன கலெக்டர் சார், ஃபைலை கையில் எடுத்தாச்சா? இன்னும் 5 நிமிஷத்துல ஃபைலில் கையெழுத்து போட்டு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இல்லைன்னா உங்க குழந்தை செத்து போச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். தேவநாதன், தேவநாதன் ப்ளீஸ், என் குழந்தைய மட்டும் ஒன்றும் பண்ணிடாத. குழந்தை அழுகுற சத்தம் கேட்குதா கலெக்டர் சார்? உன் குழந்தை தான். அப்படி கையெழுத்து போடலன்னா இந்த குழந்தை அழுகுற சத்தம் கொஞ்ச நேரத்துல அடங்கிடும். ஹலோ ஹலோ ஹலோ. The number you are trying to reach is currently switched off. சொல்லு ரேகா. ஈஸ்வர், தயவு செய்து அந்த ஃபைலில் நீங்கள் சைன் போடாதீங்க. ரேகா, அந்த ஃபைல் விஷயம். இல்லை ஈஸ்வர், தேவநாதனோட ஃபைலில் சைன் போடாதீங்க. இல்ல ரேகா, அது அவங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ தேவையில்லை ஈஸ்வர். நான் கிருப்பாவை பத்திரமா கூப்பிட்டு வந்துடுவேன் ஈஸ்வர். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஈஸ்வர், என்ன ஆனாலும் சரி, கிருப்பாவை நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுவேன். அது என்னோட பொறுப்பு. நோ நோ லிசன், இப்போ எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை ஈஸ்வர். கிருப்பா தான் முக்கியம். நான் கிருப்பாவோட திரும்பி வந்துடுவேன். அவன் பிளான் பண்ணிருக்கா வேற விதமா. நீங்க அந்த ஃபைல்ல சைன் போடாதீங்க ப்ளீஸ். சைன் போடாதீங்க. நான் உங்களோட அவசரப்படாத. கண்ட்ரோல் ரூம், டிசிபி ரேகா. பலம்